بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم لم يعرفوا رسولهم فهم له منكرون. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் அதிகமாக பகிரப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அது குறித்த சில வழிகாட்டல்களை நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்பது திருக்குர்ஆனின் வாழ்க்கை ரீதியிலான வழிகாட்டல். திருக்குர்ஆன் என்பது தியரி என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அதற்கான விளக்க உரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு வெறுமனே வாய்மொழி அடிப்படையில் மட்டும் விளக்கத்தை சொல்லவில்லை, நடந்து காட்டியும் விளக்கியிருக்கிறார்கள். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், நடவடிக்கைகள், அங்கீகாரம் அனைத்தும் சேர்ந்த ஒரு பகுதிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்று நாம் சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்பது குர்ஆனை புரிந்து கொள்வதற்கும் ஹதீஸை புரிந்து கொள்வதற்கும் இன்றியமையாத ஒன்று. அதனால்தான் சஹாபாக்களுடைய காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுக் கொடுப்பதைப் போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறையும் அங்கே போதிப்பார்கள். அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகாசி என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு என்பது போர்கள் என்கின்ற அந்த பொது தலைப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டப்பட்டன. எனவே குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுக் கொடுப்பதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளாக திரட்டப்பட்ட அந்த விஷயத்தையும் சேர்த்து சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா குர்ஆனை விளங்குவதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு பகுதியாக அது இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹதீஸுகள் தொகுப்பு என்பது கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் நடந்தது, தொகுப்பாக வந்தது என்பது. அதுவரைக்கும் யார் யாரிடத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதில் அவர்கள் முக்கியமாக மகாசி என்கின்ற பெயரில், மகாசி என்று சொன்னால் போர்கள் என்று பொருள், அந்த தலைப்பில் தொகுக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளைத்தான் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக கற்றுக் கொடுப்பார்கள். அதில் ஹதீஸ்களும் வரும், இடம்பெறும்.
ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடைமுறைகளும் அதிலே வரும், அதை கற்றுக் கொடுப்பார்கள். அவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு பகுதி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்று சொல்வது. அருமையான தோழர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு சொல்ல வேண்டும். என்னுடைய இந்த ஆயுளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை பேசக்கூடிய இந்த ஒரு நூலை நான் படித்து முடித்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? மார்க்கத்தின் ஒரு பகுதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி நம்மால் எத்தனை பேரால் வாசிக்கப்பட்டிருக்கிறது, நம்மில் எத்தனை பேர் வாசிக்க முடிந்திருக்கிறது? எத்தனையோ வரலாற்று நூல்கள், ரசூலுல்லாஹ்வை பற்றி வரலாற்று நூல்கள் நிறைய வந்திருக்கின்றன தமிழிலே. ஒரு சின்ன அளவிலாவது நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை ஆரம்பம் முதல் கடைசி வரை நாம் வாசித்திருப்போமா என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, இந்தி தொலைக்காட்சியிலே கோடீஸ்வரன் நிகழ்ச்சி என்று ஒன்று நடந்தது. குரோர்பதின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கேள்வி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் அல்லது தந்தையாரை பற்றி ஒரு கேள்வி. போட்டியாளர் ஒரு முஸ்லீம் உட்கார்ந்து இருக்கிறார். அவற்றை அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் யார் என்றோ அல்லது தந்தையாருடைய பேர் என்ன என்றோ கேட்கப்பட்டிருக்கிறது கேள்வி. 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பதிலை சொல்லுங்கன்னு கேட்கிறார் போட்டியாளர், நடத்துபவர். போட்டியாளருக்கு பதில் தெரியவில்லை. இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிரபலமாக நம்முடைய சோசியல் மீடியாக்களில் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவை தேடி பார்த்தால் கிடைக்கவில்லை. பதில் தெரியல அவருக்கு. அவர் தான் இதுக்கு முன்னாடி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். உலக வரலாறை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார். அறிவியலை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இந்தியாவை பற்றி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். புவியியல் வரலாறு என்று அனைத்தையும் அத்துப்படி கரைச்சு குடிச்சு பல பதில் சொல்லியிருக்கிறார். பல லட்சங்களையும் வென்றிருக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் இன்னும் அதிகமான லட்சம் கிடைக்கும். பதில் தெரியல. நான் போட்டி விட்டு விலகிக்கிறேன்னு சொன்னார். லைஃப் லைன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டார். போட்டி விட்டு விலகிக்கிறேன்னு சொன்னார். அப்போ போட்டியை நடத்தினவர், சரி நீங்கள் போட்டி விட்டு விலகிக்கிறேங்கிறத ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஜெயித்த 1 லட்சம் உங்களுக்கு கிடைச்சிரும், ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் என்ன சொல்வீர்கள், அதை சொல்லுங்கன்னு கேட்டான். கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் பெயர் அல்லது தந்தையார் பெயர் என்னங்கிறது. 4 ஆப்ஷன்களில் ஒரு ஆப்ஷன் சரியான பதில் இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியவில்லை. அவர் ஒரு பேரை சொன்னார், சரியான பேரை அவரால் சொல்ல முடியலை. இத்தனைக்கும் படித்த பட்டதாரி, நிறைய கேள்விகளை எதிர்கொண்டவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அதே மாதிரி தான் வேறு ஒரு போட்டியாளரிடத்தில் ஒரு கேள்வி. பின்வரக்கூடிய 4 நபர்களில் ஒருவர் மட்டும் நபி இல்லை, போட்டியை நடத்துபவர் கேட்கிறார். அந்த 4 பேரில் 4 பேருடைய பேரையும் சொல்றார். ஆதம், மூசா, முஹம்மத், ஜிப்ரீல். இதில் 4 பேரில் ஒருத்தர் நபி கிடையாது, யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறார். அவரும் இதே போல படித்தவர், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி லட்சங்களை சம்பாதித்து வைத்திருந்தவர். இந்த கேள்வியை நான் மாற்றிக்கிறேங்கிறார். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, வேற கேள்வி கொடுங்கிறார். அப்பவும் அந்த போட்டியை நடத்துபவர் கேட்டார், சரி நான் மாற்றி கொடுக்குறேன், ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த 4 நபர்களில் ஒருவர் நபி இல்லை, ஆதம், மூசா, முஹம்மத், ஜிப்ரீல். போட்டியாளர் பதில் சொன்னார் மூசா என்று. எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்ல வரேன்னா, நபிமார்களுடைய வரலாறு என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்பதும் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு சோற்று பருக்கையாக நான் இதை உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சோத்தை அமைக்கி பார்த்தா போதும், மொத்த சோறு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்பது நம்மிடத்தில் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை நான் முழுசாக வாசிச்சிருக்கிறேன்?
ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையை வாசிப்பது என்பது, தெரிந்து கொள்வது என்பது தீனின் ஒரு பகுதி. குர்ஆனை அப்போதுதான் விளங்கிக் கொள்ள முடியும். சரி, நான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை ஏன் வாசிக்கணும், ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? பல காரணங்களை சொல்லலாம். முதலாவது காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அதில் முன்மாதிரி இருக்கிறது என்று நமக்கு சொல்கிறார். கொள்கை கோட்பாடுகளிலும் சரி, வணக்க வழிபாடுகள், வாழ்வியல் நெறிமுறைகள், பண்பாடுகள், நற்பண்புகள் என வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் பெருமானாருடைய வாழ்க்கையில் தான் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை நாம் பின்பற்றியாக வேண்டும் என்று பொருள். வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. இறை தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள், எதை அவர் தவிர்க்க சொன்னாரோ அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறது. உங்களில் ஒருவர் தன்னுடைய உயிரை விடவும், தான் பெற்றெடுத்த பிள்ளையை விடவும், எல்லா மக்களையும் விடவும் என்னை நேசிக்காதவரை உண்மை மூமினாக ஆக முடியாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உண்மையா நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப எனவே ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்பை, கடமையை நம்முடைய தோளில் சுமந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டியது கடமை என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தெரியாமல் எப்படி அவர்களை பின்பற்ற முடியும்? அவங்க யாருன்னு தெரியாது, என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது, எப்படி பிள்ளைய வளர்த்தாங்கன்னு தெரியாது, எந்தெந்த பண்புகள் அவங்கள்ட்ட இருந்துன்னு தெரியாது, எப்படி அவங்களை பின்பற்றுவது? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை வாசித்தா தானே தெரியும். பெருமானாருடைய வாழ்க்கையை வாசிக்காமல் அவர்களுடைய குணநலங்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய வணக்க வழிபாட்டு முறையை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்கள் தங்களுடைய வீடுகளில் எத்தகைய நடைமுறைகளை கடைபிடித்தார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இல்லற வாழ்க்கையின் வழிகாட்டுதல்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நாம் பின்பற்ற முடியும்? எனவே ரசூலுடைய வாழ்க்கையை வாசிப்பது என்பது அதனுடைய பிரதானமான நோக்கம், முதல் நோக்கம் என்பது நாம் அவர்களை பின்பற்ற வேண்டியது இருக்கிறது. ஒருவரை பற்றி தெரியாமல் அவரை பின்பற்றவே முடியாது. எனவே வாசித்தாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, பெருமானாருடைய வாழ்க்கை என்பது அது ஒரு உரைகள். தங்கத்தினுடைய தூய்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கல்லில் உரசி பார்த்தா தான் தெரியும். உரசி பார்க்கும்போது இது தங்கமா தகரமானு கண்டுபிடிக்க முடியும். எனவே நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் உரசி பார்த்து இது அங்கீகாரம் உள்ளதா, இது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளத்தக்கதா, இல்லது கந்தல் துணியா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு உரைகள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு நம்முடைய இந்த செயல் ரசூலுடைய இந்த செயலோடு ஒத்துப்போகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். நம்முடைய இந்த செயல் ரசூலுடைய இந்த செயலோடு ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றம் என்று சொன்னால், நம்முடைய செயல் என்பது அல்லாஹுவால் தவிர்க்கப்பட்டுவிடும், தூக்கி எறியப்பட்டுவிடும். இதை புரிந்து கொள்வதற்கு ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. எனவே அருமையான தோழர்களே, ரசூலுடைய வாழ்க்கை என்பது அது ஒரு உரைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாமா சுஃபியான் பின் உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் மிகப்பெரிய உரைகள். அது ஒரு தராசு. அதில் வைக்கப்படக்கூடிய விஷயங்களின் உண்மையான கனபரிமாணத்தை எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர்களுடைய செயலோடு அது சரிசமமாக இருந்தால்தான் அதுக்கு ஒழுங்கான இடம் கிடைக்கும், கணம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால், அதற்கு எதிரானதாக அந்த செயல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நிராகரிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள். அதுபோல தோழர்களே, மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஏன் வாசிக்கப்பட வேண்டும்? அந்த கேள்விக்கான மூணாவது பதில், குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நபி வரலாறு தான் பல இடங்களில் நமக்கு உதவிகரமாக இருக்கு. அப்படி இல்லைன்னா குர்ஆனை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய அர்த்தத்தை அனர்த்தப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனுடைய செயல்பாடாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள்.
பெருமானாருடைய பண்பு நலன் என்ன என்கின்ற கேள்வி அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது ஆயிஷா நாயகி சொன்னது, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவர்களுடைய நடைமுறை என்பதும் அவர்களுடைய பண்புகள் என்பதும் குர்ஆனாக இருந்ததுங்கிறாங்க. அப்படின்னா குர்ஆன் என்பது அது தியரி, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை என்பது அதற்கான பிராக்டிக்கல். அப்போ குர்ஆனுக்கு விளக்க உரையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே குர்ஆனுடைய கட்டளைகளை முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறமேற்கொண்டு வாழ்ந்து நமக்கு வழிகாட்டினார்கள். அதனால் தான் அருமையான தோழர்களே, சில நேரங்களில் குர்ஆனுடைய கருத்தை புரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல சில வசனங்கள் இறங்கியதற்கான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் எதுவாக இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளாக இருக்கும். எனவே அந்த குர்ஆனுடைய வசனம், இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்று சொல்கிறான். யானை படையினருக்கு என்ன நடந்தது என்று நபியே உமக்கு தெரியுமா? உம்முடைய ரப்பு யானை படையினரை என்ன செய்தான் என்று உமக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதற்கு பின்னணியில் நடந்த அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது வரலாற்றில் பதிவு செய்யப்படாமல் விடுபட்டு போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? யானைப்படைன்னா யாரு? அந்த படையை அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஏன் அப்படி அல்லாஹ் அந்த யானைப்படையை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுக்கு போயாகணும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுக்கு போனால்தான் இந்த ஃபீல் அப்படிங்கிற அத்தியாயத்தினுடைய யதார்த்தமான பொருளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், இல்லை புரிந்து கொள்ள முடியாது. அதே போல தோழர்களே, சில வசனங்கள் இருக்கின்றன குர்ஆன்ல, அங்கங்கே சில வசனங்கள் பரவி கிடக்கும். அந்த வசனங்களை அப்படி அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மை வழிகேட்டுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். உதாரணமாக குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் திராட்சை பழங்களிலிருந்து நல்ல உணவையும் தயாரித்துக் கொள்கிறீர்கள், போதைப் பொருளையும் தயாரித்துக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திராட்சை பழங்களில் இருந்து நீங்கள் நல்ல உணவையும் தயாரிக்கிறீர்கள், போதையையும் தயாரித்துக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனத்தில் வருது. இந்த வசனத்தை ஒருவர் பார்க்கிறார், எப்படி எடுத்துக்கொள்வார்? அல்லாவே என்ன செய்யறான்? சான்று கொடுக்கிறான். நல்ல உணவையும் தயாரிக்கலாம், மதுவையும் தயாரிக்கலாம் அப்படின்னு அல்லாவே சொல்றான், எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிதான் எடுத்துக்கொள்வார் ஒருவர். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், மதுவிலும் சூதாட்டத்திலும் நிறைய தீமைகள் இருக்கின்றன, ஏதோ கொஞ்சம் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ கொஞ்சம் நன்மை இருக்குது அப்படிங்கிற இந்த வசனத்தை வச்சு இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? அதனால் தான் தோழர்களே, குர்ஆனை சரியான முறையில் பார்க்காத சில அதிமேதாவிகள் அவங்க சொல்றாங்க, இப்பவும் சிறிய அளவில் போதையை உட்கொள்வதற்கு குர்ஆனில் அனுமதி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் வச்சு காப்பாற்றணும். அந்த மாதிரி சொல்வது குர்ஆனின் மீது அபாண்டத்தை சுமத்துவது, குர்ஆனுடைய இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது. ஆனா இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு இடத்துல வருது, தொழுற நேரத்தில் நீங்க குடிக்காதீங்க அப்படின்னு. இந்த வசனத்தை பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க? தொழுற நேரத்தில் தான் எல்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்றான், மற்ற நேரத்தில் குடிச்சுக்கலாம் தான் எடுத்துக்குவாங்க அவங்க. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் சிறிய அளவில் போதை பொருள் உட்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்கின்ற தப்பான அர்த்தத்தை சில பேர் கற்பிக்கிறார்கள். இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதுன்னு சொல்றான், ஆனா அப்படியே இந்த அனுமதியும் கிடையாது. ஏன் இந்த அர்த்தப்பிழை வருகிறது? ஏன் குர்ஆனை இப்படி அனர்த்தமாக புரிகிறார்கள் அப்படின்னா, தோழர்களே, இந்த மாதிரியான வசனங்களை இது வந்த பின்னணியோடு புரிந்து கொள்ளவில்லை, அங்கங்கே தொக்கி நிற்கின்ற அடிப்படையில் மட்டும் புரிந்து கொள்கிறார்கள். இதற்கு பின்னால் இது இறங்கியதற்கான காரணங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அந்த காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை மொத்தமாக கோத்து இந்த வசனங்களை புரிந்து கொள்ளவில்லை.
அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட தவறான அர்த்தத்திற்கு போகிறார்கள். அருமையான தோழர்களே, ஆரம்பத்தில் மது என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் திராட்சை பழத்திலிருந்து நல்ல உணவையும் தயாரிக்கிறீர்கள், போதையும் தயாரிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படின்னா போதை என்பது நல்ல உணவு அல்லன்னு அல்லாஹ் குறிப்பிடுறான் அந்த இடத்துல. அதாவது மது தடைக்கான ஆரம்பத்தை அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகிறான். அது நல்ல உணவு கிடையாதுன்னு சொன்னான். அதே மாதிரி அடுத்து கேள்வி கேட்க போகும்போது அதில் நிறைய தீமை தான் இருக்குது, கொஞ்சம் போல நன்மை இருக்குதுன்னு சொன்னான் அல்லாஹ். கொஞ்சம் போல நன்மை என்ன? சில பேர் குடிச்சிட்டா அப்படியே மல்லாந்து கிடப்பாங்க. ஏதோ அவன் நன்மை அதில் அவனுக்கு இன்பம் இருக்குன்னு நினச்சிக்குவான். ஆனால் இன்பம் கிடையாது, அது அவன் நினச்சிக்குவான். அதை அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அதே மாதிரி சூதாடிட்டு அரபுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதில் கிடைக்கிற லாபத்தை தர்மம் பண்ணுவாங்க, சாப்பாடாக்கி போடுவான் ஏழைகளுக்கு. அதை அல்லாஹ் குறிப்பிட்டான் கொஞ்சம் நன்மை இருக்குதுன்னு. அதனால் அது அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்லலை. அதே மாதிரி தோழர்களே, தொழுகின்ற நேரத்தில் நீங்கள் மது அருந்தாதீர்கள் நல்லா சொன்னான். அது ஏன் சொன்னான் அப்படின்னா, ஒரு தடவை தொழுகையில் நின்று கொண்டிருக்கும் போது குர்ஆனை தவறாக ஓதினார்கள் சஹாபாக்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன சூராவை ஓதும்போது அதில் எப்படி வரும்? நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடிய இறைவனை நீங்கள் ஒழுங்காக வணங்க மாட்டீங்க அப்படின்னு அதில் வரும். இதை தப்பாக ஓதிட்டாங்க. நீங்கள் வணங்குறதை நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு ஓதிட்டாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட அந்த ஆயத்தை வந்துச்சு, அப்பா தொழுவும் போது குடிக்காதீங்கப்பா, தப்பாக ஓதிடுவீங்க அப்படின்னு நல்லா சொன்னான். அப்படின்னு அர்த்தம், மது தடைக்கான 3வது தடைக்கல்லை அல்லாஹ் அங்கே போடுகிறான்னு அர்த்தம். இதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக 100% முழு மதுவிலக்கை கொண்டு வரக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் அதற்கு பிறகு இறக்கினான். நல்ல கவனிங்க, இந்த 4 குர்ஆனுடைய 4 பகுதிகள் கிடக்கிறது. அந்த 4ஐயும் தனித்தனியாக புரிஞ்சுக்கிட்டா இந்த அர்த்தத்திற்கு வர முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் பின்னணியோடு ஒரு மாலையில் கோர்க்கப்பட்ட பூக்களாக அந்த வரிசை கிரமமாக இதை புரிந்து கொண்டால் நான் தோழர்களே இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். மதுவிலக்கு பற்றிய வசனங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு ஜாஹிதில் குஃபார வல் முனாஃபிகீன வக்லுத் அலைஹிம். நபியே, நீங்கள் இறை மறுப்பாளர்களிடம் ஜிஹாது செய்யுங்கள், முனாஃபிக்குகளிடமும் ஜிஹாது செய்யுங்கள், வக்லுல் அலைஹிம், அவர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் ஜிஹாது செய்த வரலாறு நிறைய இருக்கிறது. பத்ர் போர்லேருந்து உஹதுலேருந்து எல்லாம் நிறைய இருக்குது. முனாஃபிக்குகள்கிட்ட ரசூலுல்லாஹ் ஜிஹாது பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் ஹதீஸ்ல இருக்குமா? ஏதாவது ஒரு முனாஃபிக்கு எதிராக ரசூலுல்லாஹ் வாளை உருவினார்கள் அல்லது உருவச் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு சின்ன துரும்பையாவது ஹதீஸ்ல கொண்டு வர முடியுமா? இல்லவே இல்லை. மாறாக எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அப்துல்லா பின் உபய் இப்னு சலூல் அப்படின்னு ஒரு முனாஃபிக்குகளுடைய தலைவன் ஒருவன் இருந்தான். அவருடைய பையன் ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, எங்கள் அத்தாவால் பெரிய தொல்லை முஸ்லீம்களுக்கு, நானே எங்கள் அத்தாவை போட்டு தள்ளிட்டுமான்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிதான் செஞ்சிடாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இந்த அப்துல்லா பின் உபய் இப்னு சலூலை ரொம்ப தொல்லை, நமக்கு எதிரிகள்கிட்ட போய் நம்முடைய உளவு செய்திகள்லாம் சொல்லிடுறான் அந்த ஆளு, அதனால் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, இவனை நம்ம போட்டு தள்ளிடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு காரணமும் சொன்னாங்க. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், முஹம்மது தன்னுடன் உள்ள மக்களையே கொலை செய்கிறார் என்று மக்கள் அசிங்கமாக தவறாக பேசுவார்கள். ஏன்னா முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களாகவே நடித்து கொண்டிருந்தார்கள். தொப்பி போட்டிருப்பான், தாடி வச்சிருப்பான், பள்ளிவாசலுக்கு தொழுவும் வருவான், இருட்டு நேரத்தில் மட்டும்தான் வரமாட்டான். ஏன்னா பகலில் தான் தன்னை காமிச்சுக்கிறன்னு அவனுக்கு தேவை. இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் வரமாட்டான். இப்படி இருந்தான் அவன். அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவன் நம்மளோட இருக்கிறான்னு காமிச்சுக்கிறான் வெளியில், அதனால் இப்போ நாம் அவனை கொன்னா வெளியில் மக்கள் தப்பாக பேசுவாங்க. அதனாலேயே ரசூலுல்லாஹ் யார் யார் முனாஃபிக் அப்படிங்கிற தகவலை பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லலை, ஒரே ஒரு சஹாபிட்ட தான் சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த சஹாபியினுடைய பெயர் தான் ஹுதைஃபா பின் யமான். அவருக்கு தான் பர்சனல் செக்ரட்டரின்னு பேர். அவருக்கு மட்டும்தான் தெரியும் யார் முனாஃபிக்குன்னு. அதனாலேயே சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, தினந்தோறும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் அந்த பட்டியலை நான் இருக்கேனான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் இருக்கேனான்னு சொல்லுங்கன்னு ஒவ்வொரு சஹாபியும் கேட்டுக்குவாங்களாம். ஏன்னா வெளியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, யாருன்னு சொல்லலை. அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா, ஆளுக்கு என்ன செஞ்சுருவாங்க, போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலே ரசூலுல்லாஹ் ரகசியமாக வச்சுருந்தாங்க. நான் எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னா,
குர்ஆன் சொல்லுது, நபியே இறை மறுப்பாளர்களிடம் ஜிஹாது செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் நடத்தி காட்டினாங்களா இல்லையா? முனாஃபிக்குகள்கிட்ட ஜிஹாது பண்ணுங்க, ரசூலுல்லாஹ் எங்க நடத்தி காட்டினாங்க? இல்லையே, பாதுகாக்க சொல்லி தான் சொன்னாங்க. தன்னுடைய முனாஃபிக் தந்தையை கொண்டு விடலாமா என்று கேட்ட மகனை வேணாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவரை கொல்லலாமான்னு கேட்ட உமர் ரலியல்லாஹு வேணாம்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல் முனாஃபிக் இறந்து போன நேரத்தில் ரசூலுல்லாஹ் தங்களுடைய சட்டையை கலட்டி அவருக்கு சட்டையை போட்டு கபூரில் அடக்கம் பண்ணாங்க. தொழுதாங்க ஜனாசா தொழுக. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் அவனுக்கு போய் ஜனாசா தொழுவுறீங்க, வேணாம் நீ வெளியே வாங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் தொழுவேன்னு ரசூலுல்லாஹ் போய் நின்று தொழுதாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், நபியை இனிமே முனாஃபிக்குகளுக்கு ஜனாசா தொழுக வைக்காதீங்கன்னு சொல்லி ஆயத்தை இறக்கினான். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளுக்கு எதிராக ஜிஹாது செய்யுங்கள் என்கின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை நடைமுறைப்படுத்தவில்லையா, அல்லது அதுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று நாம் முடிவுக்கு வரலாமா? அப்படி வந்தால் நம்முடைய ஈமான் பறிவு. ஏன்னா குர்ஆனை செயல்படுத்தி காட்டுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. அப்படின்னா முனாஃபிக்குகளிடத்தில் ஜிஹாது செய்யுங்கள் அப்படிங்கிறத இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்ங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சொல்கிறது. என்ன அர்த்தம்ங்கிறத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்கிறது. அந்த வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையில் தான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியே நீங்கள் இறைமறுப்பாளர்களிடம் ஜிஹாது செய்யுங்கள், அதற்கு வாளை பயன்படுத்துங்கள். முனாஃபிக்குகளிடத்தில் ஜிஹாது செய்யுங்கள், அதற்கு உங்களுடைய நாவை பயன்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முனாஃபிக்குகளிடத்தில் நீங்கள் கடுமையாக பேசுங்கள். ஜிஹாதுங்கிறது வெறும் வாள் எடுத்து சுழற்றுறது மட்டுமல்ல. அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் ஒருவர் சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு பெயர் கூட ஜிஹாது தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப எனவே முனாஃபிக்குகளிடத்தில் செய்யப்பட வேண்டிய ஜிஹாது என்பது வாயால் பேசப்பட வேண்டியது. இந்த அர்த்தத்தை யார் சொல்றா அப்படின்னா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படி இந்த அர்த்தம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைச்சிச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் இறை மறுப்பாளர்களுடன் வாளால் போரிட்டு இருக்கிறார்கள், ஆனால் முனாஃபிக்குகளோடு வாளால் போரிடவில்லை, ஆனால் அவர்களிடத்தில் கடுமையாக நடந்திருக்கிறார்கள். அப்போ இதை வச்சு என்ன செய்றாங்க, இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் எழுதுறாங்க. இந்த விளக்கத்தை விட்டுட்டு நாம இந்த ஆயத்தை புரிவதற்கு முயற்சி செய்தால் நம்முடைய புரிதல் என்பது விளக்கமான புரிதலாக இருக்காது, விளக்கண புரிதலாகத்தான் இருக்கும். எனவே தான் அருமையான தோழர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்பது குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. எனவே தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் தான் என்று தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக பல்வேறு மாற்றங்கள் உலகத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. அல்லாஹ் கூட குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறார், அம்லம் யாரிஃபு ரசூலஹும், அவர்கள் தங்களுடைய தூதர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லையா? அவங்க வரலாறு தெரியலையா? அவங்க யார் என்ன, அவங்களுடைய நடவடிக்கை என்ன, பண்புகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியலையா? அப்ப ஏன் அவரை மறுக்கிறார்கள்? ஃபஹும் லஹு முன்கிரூன், ஏன் அவர்களை மறுக்கிறார்கள்? அவரை பற்றி தெரியாட்டி தெரியாததான் மறுப்பான், ஆனால் இவங்களுக்கு தெரியுதே, ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்குறான்ல. அப்போ ரசூலை பற்றி, ரசூலுடைய நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டால் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வரும், மறுக்க மாட்டார்கள் நல்லா சொல்கிறான். தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மர்மடி ஃபிக்தால் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கத்திய அறிஞர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நான் முஸ்லீம் கிறிஸ்டியன், எகிப்துக்கு ஒரு வேலையாக வந்திருந்தார். ஒரு தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார். அந்த லாபியில் உட்கார்ந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார், அல்லது லாபியில் உட்கார்ந்து அல்லது அவருடைய அறையுடைய ஜன்னலுக்கு வெளியில் இருந்து ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு மனிதன் இன்னொருவரை ரிக்ஷாவில் அமர வைத்துக் கொண்டு ஓட்டி வந்து கொண்டிருக்கிறார். வந்து அந்த லாட்ஜுக்கு முன்னால் தான் நிற்கிறாங்க. நிற்கும் போது நின்னதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஏதோ குடுக்கல் வாங்கல் வருது. அதில் திடீர்னு ரிக்ஷாவில் வந்த மனுஷன் ரிக்ஷா ஓட்டிட்டு வந்தவரை ஓங்கி அரைஞ்சிடறார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரிக்ஷாவில் வந்தவர் வயதான மனிதர், ஓட்டி கொண்டு வந்தவர் இளைஞர். ஓங்கி அரைஞ்சிடறார். அந்த பையன் அப்படியே கணத்தை பிடிச்சிட்டு பேசாமல் நின்றுறான். இந்த மேலேருந்து ஃபிக்தால் பார்க்குறார். அவருக்கு ஆச்சரியம். ஒரு வயசான ஒரு ஆள் அடிக்கிறாரு கடுமையாக. இந்த பையன் வயசான வாலிப பையன், திருப்பி தாக்கலாம் தானே
ஏன் இவன் தாக்க மாட்டேங்கிறான்? அவருடைய மனசுக்குள்ள இது ஓடுது. உடனே இறங்கி வந்து அந்த பையனை பார்த்து கூப்பிட்டு கேட்கிறார், என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஏதோ அவர் அடிச்சாரு, நீ ஏன் அடிக்கலை? இப்போ அந்த பையன் சொன்னான், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் அழைச்சிட்டு வந்தேன். வந்தவுடனே இங்கே வந்து விட்டதுக்கு காசு அவருக்கு தரணும். காசு நான் கேட்டேன், ஆனால் ஏற்கனவே அவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், சொன்ன தேதியில் கொடுக்க முடியல, அதனால் அதை கழிச்சுக்கிறேன்னு அவர் சொன்னார். ஆனால் எனக்கு தேவைப்பட்டுச்சு, காசு தாங்கன்னு கேட்டேன், அவர் பொறுக்க முடியாமல் என்ன செஞ்சார், நான் அடிச்சிட்டாரு. சரிப்பா, நீ ஏன் திரும்பி அடிக்கலை? கடன் கேட்பவருக்கு, கடன் கொடுத்தவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று எங்களுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் அடிச்சேன்னா நான் தான் அத்துமீறியவனாக ஆவேன். எனவே அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன். எனவே நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நபி ஒன்றையா வந்து சொன்னார். எப்போ சொன்னார்? 1300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். 1300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞனுடைய மனசில் அது அப்படியே பசுமரத்தை ஆணை போல் பதிந்து இன்றைக்கு அவனுடைய நடவடிக்கை அதை செப்பனிடுகிறது என்று சொன்னால் அந்த தூதர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஃபிக்தால் ஆசைப்பட்டார். அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தார். இஸ்லாத்தை புரிந்து கொண்டார். மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க் அறிஞர் என்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தை படித்துவிட்டு திருக்குரானுக்கு ஆங்கிலத்தில் அழகான ஒரு மொழிபெயர்ப்பையும் கொடுத்தார். கிளாரியஸ் குரான் அப்படின்ட்டு, த கிளாரியஸ் குரான் அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், ரசூலுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஒருவர் ஆர்வப்பட்டு அதற்கான முன்முயற்சி எடுத்தால் நம்முடைய அசுத்தமான வாழ்க்கை கூட அழகான வாழ்க்கையாக மாறி போய் விடுகிறது என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்மளில் எத்தனை பேர் ரசூலுடைய வாழ்க்கையை ஆரம்பம் முதல் கடைசி வரை, நிறைய 500 பக்கம் 1000 பக்கம்லாம் தேவையில்லை, ஒரு 100 பக்கத்துக்கு யார் வாசிச்சிருப்போம்? தயவுசெய்து இந்த கேள்வியை உங்களிடத்தில் வைக்கிறேன். இதற்கான விடைகளை எதிர்பார்க்கிறேன். அந்த விடை என்பது உங்களுடைய வாய்மொழியால் எனக்கு வரக்கூடாது. அந்த விடை என்பது உங்களுடைய வீடுகளில் நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அழகான நூல்கள் வந்திருக்கின்றன. அதை எடுத்து வாசியுங்கள். பிள்ளைகளுக்கு வாசிக்க கொடுங்கள். வாசிக்க சொல்லி குடும்பத்தார் உட்கார்ந்து கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு பிறகு வரக்கூடிய மாற்றத்தை, ரசாயன மாற்றத்தை கண்டிப்பாக நாம் அனைவரும் உணர்வோம். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய அருள் வளங்களை நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.